என் பேர் ஹர்னி. நான் வந்து வாண்டர்பேட்ல இருந்து வரேன். இந்த ஊர் தான். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு விஜய் அவர்கள் என் மூஞ்சி பார்த்தாலே தெரியல எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு. இதுல நான் எதிர்பார்த்த தருணம் எல்லாமே நடந்திருக்கு. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. விஜய் அவர்களை ரசிகரா பிடிச்சிருக்கா, தலைவரா பிடிச்சிருக்கா? எங்களுக்கு விஜய்னாலே பிடிக்குங்க. இதுல என்னங்க எங்களுக்கு எல்லாம் எதுவா இருந்தாலும் அவர் தாங்க. பெண்களின் பாதுகாவலர். நீங்க இப்போ அவருடைய ஸ்பீச் கேட்டிருப்பீங்களா, இப்ப என்ன தோணுது? நாங்க நினைச்சது கண்டிப்பா இதெல்லாம் நடக்கணும்னு நாங்க விரும்பணும். அது எல்லாமே அவர் பாயிண்ட்ல சொன்னாரு. அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இன்னும் நம்ம பின்தங்கி அந்த மாநில அந்தஸ்து கேட்டு நாங்க எல்லாமே இது பண்ணோம். அந்த பாயிண்ட் அவர் கரெக்டா சொன்னாரு. வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நாங்க எங்க எதிர்பார்த்த கோரிக்கை அவர் கரெக்டா சொன்னாரு. அதே மாதிரி அவர் நம்ம ஆட்சி கொண்டு வந்தா அதை செஞ்சும் கொடுப்பாரு. நம்ம தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். நான் இந்த விஷயம் பேசணும்னு நினைச்சேன், அது அவர் பேசினாருன்னு சொன்னீங்க. இதை தவிர இப்ப இந்த வீடியோ பாக்குறாருன்னா இந்த ஒரு ரிக்வஸ்ட் எனக்கு இருக்கு அப்படின்னா நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, அப்படி எதுவும் இல்ல. விஜய் அண்ணாவை எவ்வளவு பிடிக்கும், ஏன் பிடிக்கும்? பிறந்ததுல இருந்தே பிடிக்கும். நான் அவரை பார்த்து தான் வளர்ந்தோம். எல்லாமே ரீல்ஸ்ல எல்லாம் வருது இல்ல, அதெல்லாம் சும்மா கிடையாது. உண்மையாலுமே ஒரு ரசிகனா பார்த்து வளர்ந்ததுதான் நாங்க. அவரை தலைவரா பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய எனக்கு ஆக்சுவலா செமஸ்டர் எக்ஸாம் நடக்குது. ஆனா நான் அடுத்த பேப்பர்ல எழுதிக்கலாம், நான் எழுதிடுவேன். அந்த தைரியத்துல நான் லீவ் போட்டு வந்துட்டேன். காலேஜ்ல போன் மேல போன் எடுத்தேன். ஆனா நான் அட்டென்ட் பண்ணல. நான் லீவ் போட்டு வந்திருக்கேன் ஆக்சுவலா இன்னைக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய ஒரு சில விமர்சனங்களும் வரும் இல்லையா, அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? விமர்சனங்கள் வரதான் செய்யும். ஒரு 10 பேருக்கு நம்மள பிடிக்குதுன்னா அது ஒருத்தவங்க பிடிக்காம இருக்கும். அவங்க 10 பேர் பார்க்கறத விட நம்ம அந்த ஒருத்தவங்க பார்க்கறது 10 பேர் பார்த்துட்டு போயிடலாம்ல. அவங்க சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அது அப்படிதான் வரும். யாரா இருந்தாலும் சொல்லதான் செய்வாங்க. நம்ம வளர்ச்சி பிடிக்காது எல்லாருக்குமே நம்மள பிடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. நம்ம விரும்புறவங்க நம்மளுக்கு பிடிச்சா போதும். உங்களுக்கு விஜய் அவர்களோட ஃபேவரட்டான டயலாக் சொல்லி முடிச்சிடலாமா? இனிமே எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும்.